ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. இந்திய அணி நிர்ணயித்து 182 ரன்கள் இலக்கை எட்ட முடியாத ஆப்கானிஸ்தான் அணி பும்ராவின் வேகத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறியது. உலகக்கோப்பை தொடரில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான சூப்பர் 8 சுற்று போட்டி பார்படாஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 181 ரன்களை குவித்தது. சிறப்பாக ஆடிய சூரியகுமார் யாதவ் 53 ரன்களும் ஹர்திக் பாண்டியா 34 ரன்களும் சேர்த்தனர். அதேபோல் ஆப்கானிஸ்தான் தரப்பில் ரஷீத் கான் மற்றும் ஃபரூக்கி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தன்பின் 182 ரன்கள் என்ற சவாலான இலக்கு ஆப்கானிஸ்தான் அணிக்கு குர்பாஸ் ஹஸ்ரத்துல்லா கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. அர்ஷ்தீப் சிங் வீசிய முதல் ஓவரிலேயே 6 பவுண்டரி உட்பட 13 ரன்கள் சேர்க்கப்பட்டது. இதன்பின் பும்ரா வீசிய இரண்டாவது ஓவரில் குர்பாஸ் 11 ரன்கள் ஆட்டமிழந்து வெளியேற தொடர்ந்து வந்த அதிரடி வீரர் ஜத்ரான் அக்சர் படேல் பவுலிங்கில் 8 ரன்களில் எடுத்து ஆட்டமிழந்தார். தொடர்ந்து மற்றொரு தொடக்க வீரர் ஹசரத்துல்லாவும் பும்ராவிடம் 2 ரன்களுக்கு ஆட்டமிழக்க ஆப்கானிஸ்தான் 23 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின்னர் அனுபவ வீரர்களான குல்புதீன் நை உமர்சாய் கூட்டணி இணைந்து பார்ட்னர்ஷிப் அமைத்தது. இருவரும் விக்கெட் கொடுக்கக்கூடாது என்று கவனமாக விளையாடினர். அதேபோல் சில அபார சிக்சர்களையும் விளாச ஆப்கானிஸ்தான் அணி 10 ஓவர்களில் 66 ரன்களை சேர்த்தது. இதன்பின் ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர். இதனை புரிந்து கேப்டன் ரோஹித் சர்மா சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவை அட்டாக்கில் கொண்டு வந்தார். அவர் வீசிய இரண்டாவது பந்திலேயே நன்றாக ஆடிக்கொண்டிருந்த குல்புதீன் நை 17 ரன்களில் ஆட்டமிழக்க ஜடேஜா வீசிய அடுத்த ஓவரில் உமர்சாய் 26 ரன்களில் வெளியேறினார். பின்னர் நஜிபுல்லா முகமது நபி இருவரும் அதிரடியாக ரன்கள் சேர்த்தனர். இருப்பினும் கடைசி 6 ஓவர்களில் ஆப்கானிஸ்தான் வெற்றிக்கு 91 ரன்கள் சேர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்போது பும்ரா பவுலிங்கில் நஜிபுல்லாவும் 19 ரன்களில் ஆட்டமிழக்க நபி 14 ரன்களில் வெளியேறினார். இதனால் இந்திய அணியின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது. இறுதியாக ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 134 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது. இதனால் இந்திய அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. இந்திய அணி தரப்பில் சிறப்பாக பவுலிங் செய்த பும்ரா 4 ஓவர்களில் 7 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்.